ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களை எப்படி ஈஸியாக இங்கிலீஷில் பேசலான்னு இந்த வீடியோவில் நாம் கற்றுக்க போகிறோம். இந்த சேனல் இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் டெய்லி கற்றுக்கிற சென்டென்ஸை நீங்கள் கண்டிப்பாகவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாகவே உங்களாலேயும் நிறைய தமிழ் வாக்கியங்களை ஈஸியாக இங்கிலீஷில் பேச முடியும். நிச்சயமாக உங்களாலையும் இங்கிலீஷில் சூப்பராக பேச முடியும். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, இதை நான் வைக்கலாமா, இதை நான் வைக்கலாமா. ஒரு விஷயம், ஒரு இடத்துல நம்ம ஒரு பொருள் வைக்கணும் அப்படின்னா, இதை நான் இங்கே வைக்கட்டுமா அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் கேட்போம் இல்லையா. ஸோ இதை நான் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, கேன் ஐ புட் இட் திஸ், கேன் ஐ புட் இட் திஸ். எங்கூட சேர்ந்து சொல்லுங்கள், கேன் ஐ புட் இட் திஸ். நான் இதை வைக்கலாமா. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இவ்வாறாக தோன்றுகிறது, எனக்கு இவ்வாறாக தோன்றுகிறது. ஒரு விஷயம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு இப்படி தோணுது, நான் இப்படி யோசிக்கிறேன் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ எனக்கு இவ்வாறாக தோன்றுகிறது அப்படிங்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, இட் சீம்ஸ் டு மீ தட், இட் சீம்ஸ் டு மீ தட். எனக்கு இவ்வாறாக தோன்றுகிறது, இட் சீம்ஸ் டு மீ தட். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் முன்பு இங்கு வந்திருக்கிறீர்களா, நீங்கள் முன்பு இங்கு வந்திருக்கிறீர்களா. ஒரு இடத்துக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடியே போயிருக்கீங்களா, அந்த இடத்துக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா அப்படின்லாம் நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, ஹாவ் யூ பீன் ஹியர் பிஃபோர், ஹாவ் யூ பீன் ஹியர் பிஃபோர். நீங்கள் முன்பு இங்கு வந்திருக்கிறீர்களா. நெக்ஸ்ட் ஒன், என்னை விடுங்கள், என்னை விடுங்கள். லெட் இட் மீ, லெட் இட் மீ. என்னை விடுங்கள். நெக்ஸ்ட் ஒன், இன்றைய வானிலை எப்படி இருக்கிறது, இன்றைய வானிலை எப்படி இருக்கிறது. இது எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில், இன்றைய வானிலை எப்படி இருக்கிறது. ஹவ் இஸ் த வெதர் டுடே, ஹவ் இஸ் த வெதர் டுடே. இன்றைய வானிலை எப்படி இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், அப்படி சொல்கிறீர்களா, அப்படி சொல்கிறீர்களா. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், அப்படி சொல்கிறீர்களா. ஆர் யூ சேயிங் தட், ஆர் யூ சேயிங் தட். அப்படி சொல்கிறீர்களா. நெக்ஸ்ட் ஒன், என் கருத்து, என் கருத்து. இதை நம்ம இங்கிலீஷில் இன் மை ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லணும். இன் மை ஒப்பீனியன், என் கருத்து. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் சொல்ல முடியுமா, நீங்கள் சொல்ல முடியுமா. நம்ம கேட்போம் இல்லையா, உங்களால் அதை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம பேச்சு வழக்கில் கேட்போம். ஸோ நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறத நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, கேன் யூ டெல் மீ, கேன் யூ டெல் மீ. நீங்கள் சொல்ல முடியுமா. நெக்ஸ்ட் ஒன், உங்கள் கருத்து என்ன, உங்கள் கருத்து என்ன. ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாரோட கருத்தையும் நம்ம கேட்போம். ஸோ உங்கள் கருத்து என்ன, இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட், வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட். உங்கள் கருத்து என்ன. எங்கூட சேர்ந்து நீங்களும் கண்டிப்பாகவே பின்னாடியே சொல்லிட்டே வாங்க. உங்கள் கருத்து என்ன, இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட், வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள், நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள். கண்டிப்பாகவே இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் நம்ம டெய்லியுமே பேசுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, ஹவு டு யூ ஃபீல் அபவுட், ஹவு டு யூ ஃபீல் அபவுட். நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள். இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, வாட் டு யூ திங்க் அபவுட், வாட் டு யூ திங்க் அபவுட். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள். எங்கூட சேர்ந்து நீங்களும் பின்னாடியே சொல்லிட்டே வாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள். இதை நம்ம இங்கிலீஷில் வாட் டு யூ திங்க் அபவுட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நான் உங்களை கேட்கலாமா, நான் உங்களை கேட்கலாமா. நம்ம யார்கிட்டயாவது ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னா நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். சில டைமில் இந்த மாதிரி கேட்போம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு நம்ம கேட்போம் இல்லையா ஒரு விஷயத்த. ஸோ இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, மே ஐ ஆஸ்க் யூ,
மே ஐ ஆஸ்க் யூ, நான் உங்களை கேட்கலாமா? நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எனக்கு விளக்க முடியுமா? நீங்கள் எனக்கு விளக்க முடியுமா? நமக்கு ஒரு விஷயம் தெரியல, நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல அப்படின்னா நம்ம கேட்போம், இதை நீங்கள் எனக்கு விவரமாக சொல்ல முடியுமா? இதை நீங்கள் எனக்கு விளக்கி சொல்ல முடியுமா? அப்படிலாம் நம்ம பேச்சு வழக்கில் கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, கேன் யூ எக்ஸ்பிளைன் டு மீ? கேன் யூ எக்ஸ்பிளைன் டு மீ? நீங்கள் எனக்கு விளக்க முடியுமா? நெக்ஸ்ட் ஒன், அதற்கான காரணத்தை மட்டும் சொல்லுங்கள். அதற்கான காரணத்தை மட்டும் சொல்லுங்கள். கண்டிப்பாவே இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் நம்ம டெய்லியுமே நம்ம பேசுவோம்ல. ஸோ இதை எப்படி ஈஸியாக இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கோங்க. முடிஞ்சால் நீங்கள் மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கோங்க. அதற்கான காரணத்தை மட்டும் சொல்லுங்கள். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஜஸ்ட் டெல் மீ த ரீசன் ஒய். ஜஸ்ட் டெல் மீ த ரீசன் ஒய். அதற்கான காரணத்தை மட்டும் சொல்லுங்கள். என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? அதற்கான காரணத்தை மட்டும் சொல்லுங்கள். இதை இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஜஸ்ட் டெல் மீ த ரீசன் ஒய். நெக்ஸ்ட் ஒன், அதற்கு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? அதற்கு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? அதற்கு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? வாட் டு யூ மீன் பை தட்? வாட் டு யூ மீன் பை தட்? அதற்கு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? நெக்ஸ்ட் ஒன், யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? இது நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, கேன் சம்ஒன் ப்ளீஸ் டெல் மீ? கேன் சம்ஒன் ப்ளீஸ் டெல் மீ? யாராவது சொல்ல முடியுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 15 சென்டென்ஸுமே நாங்கள் டெய்லியுமே நம்ம பேசக்கூடியதான சென்டென்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.